ரொட்டேட்டர் கஃப் டேர்ஸ் வந்து 2 ரீசன்ஸ்னால கிளியலாம். ஒன்று அடிபடுறதுனால இன்ஜுரி ட்ராமானால கிளியலாம். இன்னொன்று டீஜெனரேட்டிவ் ஏஜ் ஆகிறதுனால வயதின் முதிர்ச்சியின் காரணத்தினால தசைகள் வலுவிழந்து எலும்புல இருந்து விட்டு போகலாம். இதுதான் காமன் ரீசன்ஸ் ஃபார் ரொட்டேட்டர் கஃப் டேர். ஸோ ரொட்டேட்டர் கஃப்ங்கிறது தோள்பட்டையில் இருக்கக்கூடிய முக்கியமான 4 தசைகள். ஒன்று முன்னாடி இருக்கும் சப்ஸ்கேப்புலரிஸ்ன்னு சொல்லுவோம். 2 மேலே இருக்கும் சுப்ராஸ்பைனட்டஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்பைனட்டஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று பின்னாடி இருக்கிற டீரஸ் மைனர். ஸோ இதனுடைய வேலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கையை உள்ளே திருப்புறது, கையை மேலே சைடில் தூக்குறது, அப்புறம் கையை வெளியே திருப்புறது. இதுதான் 4 தசைகளும் தே வில் ஆக்ட் சினர்ஜிஸ்டிக்லி, ஒன்றா ஒரு குரூப்பாக தான் ஆக்ட் பண்ணும். ஸோ தட் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன் கிடைக்கும். இது தோள்பட்டையில் ஏற்படக்கூடிய ஃபைன் மூவ்மெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் மசில்ஸ். இந்த மசில்ஸ் நல்லா வேலை செஞ்சால் மட்டும்தான் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரிய பெரிய மசில்ஸ் லைக் டெல்டாய்ட், ட்ரெபீசியஸ், லாட்டிஸ்மஸ், பெக்டரலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தோள்பட்டையில் இருக்கக்கூடிய பெரிய லெவல் மசில்ஸ் எல்லாம் வேலை செய்யும். ஸோ இது ஒழுங்காக ஃபயர் ஆனாதான் அந்த மசில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தோள்பட்டையை உயர்த்தவோ திருப்பவோ தூக்கவோ ஹெல்ப் பண்ணும்.